ஒரு நடிகரா பார்க்கல அவருடைய நடிப்புல வந்து ஒரு ஒரு திமிருத்தனமோ ஒரு அகம்பாவம் ஒரு ஒரு அதிகார தோரணை அதை அவர்கிட்ட இருக்கவே இருக்காரு. ஒரு வில்லன் கிட்ட பேசினாலும் கூட அவர் பாடல்கள் வரிகளில் வந்து வந்திருக்குது. நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாடல் வரிகள் தான் வந்திருக்குது. இருந்தாலும் கூட பெரும்பாலான 95% பாடல் வரிகள் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்றதா தான் இருக்க முடியும். இந்த சுயத்தப்பட்டம் நடிக்கிறதா இருக்காது. அவர்கிட்ட முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவர் வந்து முதலமைச்சராக இருந்து திட்டம் போட்டு நடிக்கல, அந்த பாடல் வரிகளை வைக்கல, அந்த வசனங்களை பேசல. அவரை வந்து பெரியாரால் ஈர்க்கப்பட்ட அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த வசனங்கள் பேசுறாரு. அவர் திட்டம் போட்டு இதை நான் சொல்ல, நான் ஒரு ரசிகனா இருந்து எனக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம். அவர் படங்களுக்கு நிறைய பாடல்கள் எழுதின கவிஞர் கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. அவருக்கு அப்படி ஒரு திட்டமே இல்லை. அவர் நடிச்சுட்டு இருந்தாரு, நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. அவ்வளவுதான். அது சூழ்நிலை வந்து அவர் கொண்டு போய் முதலமைச்சர். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம்.